இந்த ஒரு மனம் எங்கு அவசியம்? முதலாவது தேவனோடு நமக்கு ஒரு மனம் வேணும். தேவனோடு நான் என் மாம்சத்தை ஒப்பு கொடுத்து, தேவனுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து, தேவனோடு பயணிக்க ஆரம்பிச்சு, அவரை நம்பி இந்த காரியங்கள்லாம் செய்யும்போது நான் தேவனோடு இதை நம்ம ஓரளவுக்கு செஞ்சிடறோம். ஆனா தேவனை போலவே தேவ பிள்ளைகளோடும், சபையோடும், குடும்பத்தோடும், சக ஊழியர்களோடும் நமக்கு ஒரு மனம் வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லிடலாமா? நீங்க தேவனோடு, சில பேர் சொல்லுவாங்க, நான் தேவனோடு இந்த 5 விஷயங்கள் தேவனோட நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இது உங்க விசுவாசிகளோடு மெயின்டைன் பண்றீங்களா? உங்க குடும்பத்துல மெயின்டைன் பண்றீங்களா? உங்க சக ஊழியர்களோடு மெயின்டைன் பண்றீங்களான்னா இல்ல அந்த ஊழியர்காரர்களோட பிரின்சிபல்ஸ்லாம் நமக்கு என்ன ஆகாது, செட் ஆகாது. பரலோகத்துல அந்த ஊழியக்காரருக்கு வேற கேபினா வச்சிருக்காங்க. பரலோகம் ஒரே பரலோகம் தானே. இந்த டாக்டரினை ஃபாலோ பண்றவங்களுக்கு தனித்தனியா அங்க டினாமினேஷன் இல்லையே. நம்ம தேவனோடு ஒரு மனமா இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு உன் கணவன் மனைவி ஒரு மனமா இல்லை, நீங்க எப்படி தேவனோட ஒரு மனமா இருக்க முடியும்? ஸோ நம்மளுடைய ஊழியத்துல வர்ஷிப் டீம்ல இருக்கிறோம், வர்ஷிப் டீம்ல 4 பேர் இருக்கிறோம்னா 4 பேருக்குள்ள ஒரு மனது இல்லை. எப்படி அந்த ஒரு மனதை விரும்புகிற தேவனை நீங்க ஆராதிச்சு ஜனங்களை ஒரு மனதுக்குள்ள நடத்த முடியும்? கர்த்தர் நம்ம அந்த ஒரு மனதை விரும்புகிறார்.